மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இருக்கு. ஆர் இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில இருக்கு. எனக்கு பத்திரிகையாளர்களோ மீடியா நண்பர்களோ எனக்கு யாரும் எதிரி கிடையாது ஃபர்ஸ்ட். அதனால நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களை யாரையும் நான் வந்துட்டு கோவத்துல திட்டுறதுக்காகவோ இது பண்ற உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த மீட் வந்து கூட்டல. அதனால மனசுல இருக்கிற சில விஷயங்கள் உண்மையை வந்துட்டு பேசணும், உண்மையான வேதனை என்ன, உண்மையா நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் முதல்ல கூப்பிட்டுருக்கேன். அதனால நான் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமாவோ ஏதாவது பேசினா உங்களை தனிநபர்களை எவரையும் தாக்குவதற்காக அல்ல, அவல நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு அதை ஒரு ரைட் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸ்ல நீங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, ஓடிட்டு இருக்கிறது நான் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணேன். இல்லை சார், சூசைட்லாம் பண்ணிக்கல. எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார். நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். என் கணவர் வந்து கரெக்டான நேரத்தில், என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும்போது நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். மார்ச் 4ஆம் தேதி காலையில் 11:30 மணி ஃப்ளைட்டில் தான் நான் கொச்சின்ல இருந்து ஹைதராபாத்கே வந்தேன். ஏன்னா பிப்ரவரி மாதம் நான் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட், இந்த வயசில் நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபைனல் இயரில் இருக்கேன். 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5th செமஸ்டர் எக்ஸாம் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நடந்தது. பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சு எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து லங்ஸில் மெயினாக ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. 1.5 மாதமாக இருமல் நெஞ்சு வலியோட தான் நான் வந்து ஒரு 4-5 ஷோ பிப்ரவரி மாதத்துலேருந்து பாடி முடித்தேன். ஜனவரியிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. இதோடையே தான் நான் வந்து கடைசியாக இப்போ சிவராத்திரி, மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வரைக்கும் நடந்த ஒரு 5-6 ப்ரோக்ராம் பாடினேன். ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ், தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நார்மலான எல்லாருக்கும், நிறைய பேருக்கு 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பா வந்து நிம்மதியா தூக்கம் வர்றது கிடையாது. அதுக்கு 1008 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். உடல் நிலை, நான் முன்னாடி சொன்னது போல மெனோபாஸ், இது நிறைய விஷயங்கள், இந்த ஏஜ்ல உட்காந்து படிக்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். என்னதான் மைக்கில் பாட்டு பிடிச்சி பாட்டு பாடினாலும், மைக்கை பிடிச்சி பாடினாலும், நானும் உங்களை போல ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். என் குடும்பத்துக்கு, என் மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள், என் கணவருக்கு நான் மனைவி, என் குழந்தைகளுக்கு நான் தாய், என் தாய் தந்தையருக்கு நான் மகள். எனக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்கு. இதுல மீடியா ஃபர்ஸ்ட் திருச்சி போட்டது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையா நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சது தான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி. ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். 45 வயசுல கணவரோட சப்போர்ட்